வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். நான் சுரேஷ் மற்றும் சிபி. இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் தான் எனக்கு நடக்க போகுது. அதாவது காந்தி பார்க். ஐயோ சாரி ஃபார் தி ட்ரிபிள். அது என்ன பார்க்கு மறந்து போச்சு. காந்திபுரத்தில் இருக்கிற ஐயோ செம்மொழி பூங்கா, ஏதோ செம்பியன்னு வாயில வருது. செம்மொழி பூங்காவுக்கு தான் இன்னைக்கு போக போறோம். ஏதாவது புது செய்தி கொண்டு வாடா என்றால் அழிந்து புதைந்த செய்தியா கொண்டு வருகிறாய் அப்படிதான் நினைக்கிறீங்க. ஆமா, எனக்கு நான் இப்பதான் செம்மொழி பூங்காவுக்கு போறேன். அதனால இப்பதான் விளாக் போட முடியுது. ஸோ அதனால இன்னைக்கு செம்மொழி பூங்காவை நான் பார்க்க போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் செம்மொழி பூங்காவை என்ஜாய் பண்ணுங்க. ஸோ என்ன நேரம் அங்கே அப்படியே போயிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். வாங்க, என்ன புதுசாக இன்னைக்கு விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, போகலாமா? ஓகே, சிபி ஓகே சொல்லிட்டா போகலாம் வாங்க. ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடம் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ நாளாக பார்க்காம இருந்தேன். ஆனால் இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. நண்பர்களே, நிறைய பேர் ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் போட்டு பார்த்துட்டேன். இருந்தாலும் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல, அதுவும் நம்ம ஏரியாவில் இருக்கிறது. ஸோ அதனால் நாங்கள் செம்மொழி பூங்காவுக்கு வந்துட்டோம். பைக்கை பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுக்க ஸ்ட்ரைட்டாக போனோம். டிக்கெட் ஒரு ஆளுக்கு 15 ருபீஸ். கிட்ஸுக்கு கம்மி தான் போல் இருக்குது. அதிலே போட்டிருக்கு பாருங்கள், 5 ரூபா என்னமோ போல் இருக்குது. அதாவது ஒரு 12 வயசு வரைக்கும் 5 ரூபா, அதுக்கு மேலே 15 ரூபா. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டோம். நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் நினச்சேன் நமக்கு கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பூங்கா இந்த பார்க்கு அப்படின்னா விஓசி பார்க்கு தான். வேறு நமக்கு தெரிஞ்சது என்ன? ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசுங்க. அப்படியே அந்த ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப பெருசு. உள்ளே போனோடனே நல்ல ஒரு ப்ரீத் எடுத்த மாதிரி இருந்துச்சு. சொல்ல போனால் நல்லா அப்படியே ஒரு கூட்டம் இல்லாமல், கூட்டம் இருக்குது, கூட்டம் இல்லாமல் கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ரீத் எடுக்க முடியுது, நல்லா காற்று வருது. அந்த ஒரு திணற ஃபீலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பூங்கா அவ்வளோ பெருசு. அதனால் ஸோ வந்தோடனே அப்படியே முதல்ல லிஃப்டில் உள்ளே போகும்போது அந்த குழந்தைகள் விளையாடும் இடம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பிளேஸு. உள்ளே போனோடனே கிட்ஸுக்கு எக்கச்சக்க கேம்ஸு, நிறைய குழந்தைகள் விளையாடுறது தான். சொல்லப்போனால் பூங்கா இந்த பார்க்குகளே கிட்ஸுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் நினைக்கிறேன். கிட்ஸுக்கும் வயசானவங்களுக்கும் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வருவாங்க. நமக்கு அதாவது அடல்ட்ஸுக்கு என்ன ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. இங்கேயே சொன்னாங்க இந்த மாதிரி வாக்கிங்க்கு மந்த்லி இயர்லி பேசிஸில் பே பண்ணி நம்ம வாக்கிங் போய்க்கலாம் மார்னிங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோன்னு தெரில, பட் போட்டிருந்தது. அதே மாதிரி ஜிம்மும் இருக்குது உள்ள. மந்த்லி இயர்லி பேசிஸில் பே பண்ணி ஜிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அது 1400 நினைக்கிறேன் மந்த்லி. இயர்லி 2000, இயர்லி 7000 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு நம்ம செம்மொழி பூங்காவில். உள்ள அப்படியே நல்லா அமைச்சிருக்காங்க இடங்கள்லாம். இன்னும் நிறைய இடங்கள் ஓப்பன் ஆகலை. இந்த படிப்பகம் 2 போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சில இடங்கள்லாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் உள்ள எக்கச்சக்க மரங்க. பா
பார்க்க பார்க்க அப்படியே வந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு. ஃபுல்லாக இந்த புல்துறைகள் அமைச்சிருக்காங்க. புல்துறைகளில் வந்து ஏறாதீங்கன்னு போட்டிருக்காங்க. எங்கே கேட்குறாங்க, அது மேலேயே தான் ஏறி நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புல்துறை மேலே வந்துட்டு ஏறி நடந்தால் ஃபைனுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 5000 ருபீஸ் என்னமோ ஃபைன் போல் இருக்குது அதில் ஏறி நடந்தால். ஸோ நாங்கள் அப்படியே வந்து ரவுண்ட் அடித்தோம். நல்ல ஒரு அமைதியாக இருந்தது. நான் போயிட்டுருக்கேன் இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக அமைச்சிருக்காங்க. இது வந்து நல்லா இந்த ட்ரோன் வியூவில் பார்த்தோம்னா செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஒரு ரவுண்டாக ஃப்ளவர்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பிளான்ட்ஸ், இன்னும் மரங்கள், குட்டி குட்டி ஃப்ளவர்ஸுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. வளரணும், அந்தந்த சீசன் வரணும் இல்லையா, அப்போ வந்துட்டு வளரும். இந்த வின்டர் அப்போலாம் வந்துட்டு வின்டர் முடிச்சாலும் நல்லா வளர்ந்துடும் நினைக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய மரங்கள் தான் ஃபுல்லாக நட்டுருக்காங்க. இது அமைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 years 3 years எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, சும்மா சொல்லக்கூடாது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆட்கள் வந்து அங்கங்கே எல்லா இடத்துலையுமே நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு தான் வந்து நிஜமாவே நிறைய கேம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அடல்ட்ஸுக்கு சில கேம், நானே இப்போ தான் இந்த மாதிரி ஒரு கேமெல்லாம் பார்க்குறேன், கிராவிட்டி அப்படின்னு சொல்லி. ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் இந்த கேமில் போய் விளாட்லான்னு சொல்லி உள்ளே போனேன். அப்பா, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிருச்சு. உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் இடம் பார்த்திருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் நிஜமாவே இந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப கிரேட்டுங்க. அந்த கிராவிட்டியில் இந்த பூமியோட கிராவிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஈர்ப்பு விசை இல்லாமல் ஒரு கிராவிட்டியில் வந்து புஷ் பண்ணப்பட்டது, இல்லை வந்துட்டு ஒரு லெவல் இல்லாதது, அதில் எல்லாம் போய் எப்படி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரில. கொஞ்ச நேரம் இதில் வந்து போய் விளையாண்டதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு புரட்டி போட்டுருச்சு. அப்படியே எல்லாம் கொமட்டிக்கிட்டு வெளியே வராது தான் வந்துட்டு மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு ரணக்கொடூரமாக இருந்தது. அது கேம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு நார்மலே ஆக முடியல. சிபி வந்து ஃபுட் கோர்ட் போகலான்னு சொல்லி போனான். காமதேனு உணவகம் சொல்லி உள்ளே வந்து நல்லா டைனிங்லாம் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஒரே ஆவரேஜ் தான். இந்த விஓசி பார்க்கில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஆவரேஜாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டேஸ்டி, பயங்கர டேஸ்டின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் ஊழ மொக்கன்னு சொல்ல முடியாது. அளவுக்கு ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட்லின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, ஓரளவுக்கு இருக்குது, மீடியமாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட முடியல சொல்லப்போனால். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு சுத்தமாக சாப்பிட முடியல. அப்புறம் அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோடனே அதாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஜிம்மு மறந்துட்டேன். அந்த சிபி பார்த்தீங்களா, போய் பெல்லி ஃபேட்டு கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் போய் சும்மா ஒரு ப்ரெஸ்ஸில் உட்காந்து, பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் போய் உட்காந்து நானும் பண்ணிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஏதோ ஓகேவாக இருந்துச்சு. சும்மா ஏதோ மார்னிங் வரவங்களுக்கு, வாக் வரவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு சும்மா ஒரு பேசிக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கு. ஆனால் அந்த ஜிம் வந்து தனியாக செப்பரேட்டாக வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல. செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. நான் இதுக்கெல்லாம் வந்து 7000 ரொம்ப ஜாஸ்தி தான், செப்பரேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் முடிச்சு ஒரு இடத்துக்கு போனோம், அதுதான் நிஜமாவே சமதார லெவலில் இருந்துச்சு. இந்த இந்த பூங்காவோட ஹைலைட்டே அதான் நினைக்கிறேன். உள்ளே வந்து ஒரு டிஜே பண்ணிகிட்டு இருந்தாங்க, 2-3 பசங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஒருத்தர் வந்து டிஜே பண்ணிக்கிட்டு. அது நிஜமாவே வேற லெவலில் இருந்துச்சுங்க. அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டம் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த 4 பசங்க 5 பசங்க வந்துட்டு வேற லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அப்படியே ஒரு எந்தூராக வச்சுக்கிறாங்க. நல்லா இந்த பாட்டு கீட்டெல்லாம் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாருங்க, இந்த சின்ன பசங்க, குழந்தை பசங்களுக்கெல்லாம் ராசாத்தி உன்ன பாட்டெல்லாம் தெரியுதுங்க, ஃபுல் பாட்டெல்லாம் போடுறாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. பாட்டை போட்டுட்டு பாதியில் இடையில நிப்பாட்டினா ராசாத்தி உன்ன பாட்டெல்லாம் பாடுறாங்க.
வைதேகி காத்திருந்தால் படத்துலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டான்ஸு, எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, வேற லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. நான் என்னமோ நினச்சேன், ஆனால் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. குட்டி பசங்கள்லாம் எல்லா ஸ்டெப்பும் போடுறாங்க. உண்மையாலுமே சரியான கிரேட். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த காலத்துல எல்லாம் வந்து குட்டி குட்டி பசங்கள்லாம் எல்லாமே கற்று வச்சுருக்காங்க பாருங்க. நம்மெல்லாம் வந்து ஏதோ ரொம்ப கிட்ஸாகவே வளர்ந்துக்கிட்டோம். நான் இப்போல்லாம் அப்படி இல்லை, வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போயிட்டு ஃபுல்லாக நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஓவராலாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்னே சொல்லணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.